அடுத்ததாக கேபேஜ் வடைக்கான கேபேஜை நான் நீலி வாக்கில் பொடியாக நறுக்கிக்கிறேன். சோயா சங்க்ஸ் கலந்த அதே பவுலில் இந்த பொடியாக நறுக்கின கேபேஜையும் சேர்த்திட்டு இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு கடலை மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், இதுக்கும் தண்ணி தெளித்து விட்டே கலந்து விடுங்க. கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த வடை ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டே இந்த வடை மாவை கலந்து விட்டுக்கங்க. இப்போது டீப் ஃப்ரை பண்ண போட்ட ரெண்டாவது பேட்ச் சோயா சங்க்ஸும் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்துட்டு அடுத்ததாக கேபேஜ் வடையை சுட ஆரம்பிச்சிடுறேன். இந்த வடைக்கு லைட்டாக கொஞ்சமாக மாவை எடுத்து லைட்டாக கையிலேயே தட்டி விட்டு போட்டால் போதுமானதாக இருக்கும்.